எல்லாம் சரியா போகும். உன்னை இழந்துருவேணும்னு பயந்தேன். ஆஹா, இப்போ எல்லாம் சந்தோஷம். வெண்ணிலா வெகு விரைவில் மாட்ட இருக்கும் நாள், அந்த நாளுக்காக காத்திருக்கும் ரசிகர்களாகிய நாங்கள் அப்படின்னு யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. இப்ப நம்ம விக்னேஸ்வரன்ட்ட நல்லா மாட்டிக்கிறாங்க. ஆணவ திமிரு இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. அவங்க ஆத்தாக்காரி இங்க பீஸ புடுங்கி விட்டாங்க. அதனாலதான் அவளால பணம் கொடுக்க முடியல. அத சொல்ல வேண்டியதானே, இப்போதைக்கு என்னால பணம் தர முடியல அப்படின்னே இப்படின்னே இப்படி அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லலாங்க. அதான் காரியம் ஆகுற வரைக்கும் காலப்படின்னு சொல்லிட்டு காரியம் முடிஞ்சோடனே இப்பெல்லாம் கலட்டி விடக்கூடாது. அதுவும் கூட இருந்த இவங்கெல்லாம் பாம்பு மாதிரி திருப்பி வந்து கொத்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆனா அவங்ககிட்ட ஏய் பணம்லாம் தர முடியாது, உன் போன்ல எடுக்க முடியாதுன்னு விரட்டி விட்டுறாங்களா? விக்னேஸ்வரனுக்கு செம்ம கோவம் வருது. எங்கிட்டே வாடி, எங்கிட்டே உன் பாச்சாவை பழிக்க வைக்கிற, இருடி உன் பல்ப்பை புட்டுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக வெண்ணிலா நினைக்குது, ஐயோ நம்ம வாட்டுக்கு இவன் திட்டமே, அவ இவன் போயிட்டு அன்புகிட்ட ஏதாவது சொல்லிடுவானா? ஏதாவது சொல்லிட்டா சொன்னா என்ன பண்ண போறான்? நம்ம தான் எல்லாம் பண்ணோம்னு அவனுக்கு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண முடிஞ்சிச்சு? ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ இவன் ஆதாரம் ஏதாவது வச்சு சொல்லிட்டா, பாட்டி நம்மளை எடுத்துரிஞ்சுட்டா, எப்படித்தான் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பேரனை தானே நம்புவாங்க அப்படின்னு வெண்ணிலாவுக்கு ஒரு உதறல் வருது. பின்னாடியே வருது. பார்த்தா அவன் கார்ல ஏறிட்டு வண்டியில ஏறி போயிடுறான். ஐயோ விக்னேஷ் விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ச்சே போயிட்டானே, சரி கால் பண்ணுவோம் அப்படின்னு கால் பண்ணா பாக்குறாரு. என் போனை சுவிட்ச் ஆஃப் போட்டு விட்டு இப்ப நீ பண்றியா? போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறானா? அட பாவி, நீ போனையே எடுக்கலைன்னா கண்டிப்பா என்னை போட்டு விடத்தாண்டா போறேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் இவதான் ஏகப்பட்ட ஆளை வச்சிருக்கால வேலைக்கு தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அவங்க கிட்ட கால் பண்ணி சொல்ல, அவன் வண்டியில வந்துட்டு இருக்கான், அவனை எப்படியாவது போட்டு தூக்குற, உனக்கு என்ன வேணாலும் கேட்டா தர்றேன் அப்படின்னு சொல்லி விட, ஓகே மேடம் பாத்துக்கிறேன். அவன்கிட்ட எப்ப பார்த்தாலும் வெண்ணிலாவோட கடலை போடுற மாதிரி பேசுவேன் இல்லையா, அவன் தாங்க. இப்ப கரெக்டா எங்கே போறான்னு பாத்துக்கிட்டு இருக்க, இவங்க நேரம் எங்கே போவாங்க? அங்க அவனை தான் தேடி போவான், அன்புகிட்ட தான் போவான் அந்த ஹோட்டலுக்கு. சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்ல ஆங்கில ரெடியா வந்துட்டு இருக்காங்க. இங்க முன்னாடியே போய் நிக்கிறாங்க. இவர் வண்டியில வந்துட்டு இருக்காரு விக்னேஸ்வரன். கரெக்டா பாத்தீங்கன்னா அன்புக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம், சார் சார் அப்படின்னு சொல்ல, என்ன யாரு அப்படிங்கல, நான் விக்னேஸ்வரன் பேசுறேன் அப்படிங்கிறாங்க. எந்த விக்னேஸ்வரன்? சார் என்ன மறந்துட்டீங்களா, என்ன மன்னிச்சுக்கங்க சார். உன்னை எதுக்கே மன்னிக்கணும், நான் உங்க ஹோட்டல் தேடி தான் சார் வந்துட்டு இருக்கேன், உங்ககிட்ட முக்கியமான ஒண்ணு சொல்லணும் சார், சீக்கிரம் சார். என்ன முக்கியமானது உண்மை சொல்லணும்? சார் நீங்க எங்க நிக்கிறீங்க? ஹோட்டல்ல தானே இருக்கீங்க? ஆமா அங்கதான் இருக்கேன். அங்கதான் இருக்கீங்களா? நல்லதா போச்சு, நான் வந்துகிட்டு இருக்கேன். ஐயோ நான் அங்கதான் நானும் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அன்பு சொல்ல, சார் சீக்கிரம் வாங்க சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மை சொல்லணும் சார். என்ன உண்மை? சார் நீங்க யாரும் என்ன எல்லாம் நல்லவனு அவ வீட்டுக்குள்ள உங்க பாட்டி வச்சிட்டு இருக்காங்களோ அந்த வெண்ணிலா நல்லவளே இல்ல சார்னு சொல்ல, இல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு வர அவன் ஆளை வச்சு வண்டியை தூக்க, அன்பும் வர கரெக்டாகுது, அவன் அடிச்சு போட்டு போயிடுறேன். அம்படிதான், இனி எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டு கரெக்டா அன்பு பாக்குறாரு, ஆடி போறாரு, ஓடி வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு தூக்குறாங்க. விக்னேஸ்வரன் என் பாருங்க சார், உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு நான் நல்லா அனுபவிச்சுட்டேன் சார், நான் நல்லா அனுபவிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். அன்பு ஜீவா எல்லாரும் வந்துடுறாங்க. என்னாச்சு 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 அப்படிங்கிறாங்க. சார் சீக்கிரம் ஆஸ்பத்திரி போவோம் அப்படின்னு தூக்கிட்டு போறாங்க. பார்த்தா அடிச்சிட்டேன், தூக்கி போட்டேன் அப்படின்னு வெளியில சொல்ல, ஆளு போயிட்டானா, ஸ்பாட் அவுட்டா? அதெல்லாம் இல்ல, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா போட்டு தூக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் ஆளை முடிச்சு விட சொன்னா என்ன பண்றது, ஒரு நூல் இலையில இல்லைன்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, சரி எந்த ஆஸ்பத்திரி போயிருக்காங்க? போயிட்டு இருக்காங்க, நானும் பின்னாடி தான் போயிட்டு இருக்கேன். பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடறாங்க. பார்த்தா ஃபுல்லா எல்லாம் பாடி எல்லாம் அன்கண்டிஷன் கோமாவுக்கு போயிடுறான். கோமாவுக்கு போயிட்டானே, இப்ப என்ன பண்றதுன்னு ஜீவா இங்க கண்மணி அன்பு எல்லாம் புலம்பி தள்ள, இங்க பாரு கண்மணி, அவன் என்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல வந்தான், ஏதோ அதுங்களுக்குள்ள பிரச்சனை போல இருக்கு. இங்க கண்மணி அந்த வெண்ணிலா ஆட்கள் என்ன பண்றாங்க, ஊடுருவி இப்படியே ஒட்டு கேட்டுக்கு நிக்கிறாங்க. அப்பப்ப வெண்ணிலாவுக்கு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கண்மணி அன்பு இப்ப என்ன சொல்லியிருப்பான், வெண்ணிலா நல்லவ இல்லைன்னு மட்டும் சொன்னான், வேற எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்ல, அப்படியே கோமால இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோமானோட வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் காமா போறாங்க. இப்ப கோமா இப்ப அன்பு என்ன பண்றாரு, சார் இங்க பாருங்க விக்னேஸ்வரன் இங்க பாரு அப்படிங்கிறாங்க. கண்ணு முழிக்கவே இல்லைங்க. அவங்கதான் கோமான்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்ல, கோமாவா? கோமானோட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுது வெண்ணிலாப்புல. இப்ப பார்த்தா என்ன நடக்குதுன்னா, கோமான்னு சொல்ல சும்மா சொல்லிப்பான் போல இருக்கு. கண்ணை முழிக்கிறான். அப்படி முடிச்சோடனே ஆடி போறாங்க. சார் என்ன சார் கோமா நீங்க? இல்ல அவங்க அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க சார். இந்தாங்க சார் அப்படின்னு போன் எடுத்து, இந்தாங்க சார் இது உள் பாக்கெட்டுல எப்போ நான் பத்திரமா வச்சிருப்பேன், இதுக்கு உண்டான ஆதாரம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, இதை நீங்க வச்சு
உங்க வாழ்க்கை உங்க வீடு வாசலை காப்பாத்திக்கங்க சார் அப்படின்னு சொல்லி கோமாக்கு போயிடுறாங்க. உண்மையில இப்ப என்னன்னு பாக்குறாங்க அன்பு கண்மணியும் ஜீவாவும் பாக்குறாங்க. பார்த்தா ஆடி போறாங்க. ஜீவா பாக்குறாங்க, என்ன அன்பு என்ன ஆச்சு அப்படிங்கல. சாரி சார், சாரி ஜீவா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு உண்மையை பூரா சொல்றாங்க. ஆனா ஆமாங்க, இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி நடந்த பிரச்சனை. வெண்ணிலா இதுக்காக இங்க வந்தா எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆடி போறாரு ஜீவா. என்ன அன்பு, என்ன கண்மணி, நீங்களா சொல்றது இல்லையா? அவளை போய் விஷம்னு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள விட்டனு. இப்ப என்ன பண்றது? நல்ல வேளை காசை கொடுத்து அவளை அனுப்பி விட்டோம். இன்னும் மீதி இருக்கதை அவன்கிட்ட கொடுத்து துரத்திடணும். இப்ப இதுக்கு என்ன பண்றது? நான் பாட்டிக்கிட்ட போய் வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் குடிக்கெடுத்தது அவதானா? காசை கொடுத்து கொடுத்து எங்க பாட்டியை மயக்கி வச்சிருக்கா. எங்களுக்கு கெடுதல் வந்ததும் அவதான். எல்லாத்துலயும் கரப்பாம்பூச்சியை போட்டு எங்க ஹோட்டல் பிசினஸே கெடுத்ததும் இல்லாம பாரு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரியான ஆளுதான் போல இருக்கு. இப்ப நேரா அதோட போறாங்க. போயிட்டு பாட்டி கிட்ட போறாங்க. பாட்டி வெளில வாங்க அப்படின்னு கத்த, இவ கோமால இருக்கேன்னு இவங்க சந்தோஷமா போயிடுறாங்க. வெண்ணிலா பாட்டியும் வெண்ணிலாவும் அப்படி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலை விட்டு வந்துட்டேன், ஆனாலும் நான் பிரிச்சிருவேன் அப்படி இப்படின்னு, அதாவது கொஞ்சினா அன்பா பேசிக்கிட்டு இருக்காங்களா. அன்பு போறாரு. போன கையோட செம்ம கண்டாய். பாட்டி இவளை ஏன் இங்க வச்சிருக்கீங்க? சப்பு 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 சப்புன்னு அடிக்க, அன்பு ஏன் அம்பு என்ன அப்படி அடிக்கிறீங்க? அன்பு அம்பு என்ன அம்பு அப்படின்னு சொல்லி, ஏய் எந்திரடி கிளம்புடி, சாட்டை எடுத்து சாத்து பாருங்க பாட்டி. டேய் விடுறா, அவளை ஏன்டா அடிக்கிற? அவ எவ்வளவு நமக்கு நன்மை பண்ணியிருக்கா. உன் ஹோட்டலு நம்மளோட எல்லாமே போச்சு, நடுத்தருக்கு போச்சு. ஆனா அவ தாண்டா எல்லா காசையும் கொடுத்து நமக்கா தலை நிமிர்ந்து வச்சிருக்கா. எத்தனை கோடி கொடுக்கணும் தெரியுமா? அது சரிங்க, இத்தனை கோடி அவ ஆத்தாக்காரி கொடுக்குறா, ஒரு பைசா கூட தரமாட்டேன், 1 மாசம் டைம் கொடுத்துட்டு போனாங்க. நம்ம அதுக்கெல்லாம் அந்த கதைக்கெல்லாம் போக வேணாம். இப்ப அன்பு பாக்குறாங்க. பாட்டி இன்னும் இவளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் பேச்ச கேட்க மாட்டீங்க அப்படித்தானே? இல்லடா, இப்ப ஏன்டா அவளை அடிச்ச? பாருங்க பாட்டி, எல்லாமே இவதான் பாட்டி பண்ணது. நம்மளை நடுத்தருவுக்கு தள்ளி விட்டது இவதான், காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி நடிச்சது இவதான். டேய் அவ ஏன்டா தள்ளணும்? பாட்டி பாருங்க பாட்டி, கண்மணி நீ சொல்லிதான் கூட்டு வந்திருக்கியா? இவங்க 2 பேரும் ஒன்னா கும்மால போடுறாங்க பாட்டி, நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது இவதான் பாட்டி. ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்கேன்னு அன்பு கண்மணியை போய் அடிக்க போக, பாட்டி பாட்டி அப்படின்னு கையை பிடிச்சு அப்படி திருவிடுறாரு. என்னடா என்னைய பிடிக்கிற? அப்புறம் என்ன பாட்டி பண்றது? நான் சொந்த பேரன், என் பேச்ச நம்ப மாட்டீங்க, இவன் பேச்ச கேட்பீங்களா? எவ்வளவு ஒரு பேய் பிசாச நம்பி. இங்க பாருங்க, இவன் நல்லவளே இல்ல. பாட்டி என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் அடி கேட்ட, இங்க பார் அப்படின்னு கண்மணி என்ன பண்றாங்க, அந்த போனை எடுத்து காமிக்கிறாங்க. இங்க பாரு, அன்போட ஹோட்டல் இழுத்து மூடணும். அந்த கிழவி குந்தாணி ராட்சசி இருக்காளே, அவ கண்ணு முன்னாடி நான் தியாகியா மாறணும், பணத்தை அள்ளி கொடுக்கணும், அதுக்காக கரப்பாம்பூச்சியை போடுற அப்படின்னு எல்லாம் பேசுனது இருக்கா. கேட்ட கையோட பாட்டி ஐயோ நான் ஆடி போய் உட்கார, நெஞ்ச பிடிக்குது. ஐயோ ஐயோன்னு, பாட்டி இது நெஞ்ச பிடிக்கிற தருணம் இல்ல, அவ கண்ணத்துல உங்க கைய வைக்கிற தருணம் அப்படி சொன்ன. ஆமா அப்படின்னு எந்திரிக்க, பாட்டியை பார்த்தா ஆடி போகுது. வெண்ணிலா பாட்டி அப்படின்னு பார்க்க, எங்கேடி வந்த சிரிக்கி மவளை, சும்மா பம்பைய பிடிச்சு பலார் அடிச்சு வீதியில உணர்ந்து தள்ளி விட்டு, டேய் இவளுக்கு போலீஸுக்கு கால் பண்றா அப்படிங்கிறாங்க. போலீஸ் வருது. கொத்த 5 பொம்பளை போலீஸ் தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கண்மணி என்ன மன்னிச்சிருமா மன்னிச்சிரு அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க பாட்டி. அப்படி பாக்குறாங்க. ஏன் மன்னிக்க மாட்டியா? உங்க பாட்டி பண்ணா நீ ஏத்துக்க மாட்டியா? ஐயோ பாட்டி, நீங்க அறியாம அவளோட மாய வலையில நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி, அது ஒரு நாள் விலகும், என்னை ஏத்துப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு பாட்டி. கண்மணி நீ தாண்டி மேன்மக்கள் அப்படின்னு கட்டிக்கிறாங்க. அன்பு இங்க வாடா. என்ன பாட்டி, அவ வந்தோன்னா என்னைய எடுத்து இருந்துறீங்க? சே அப்படிலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க அண்ணன் கார்த்திகா, அம்மா லொட்டு லொசுக்கு காவேரி எல்லாம் வந்துடுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அன்பு கண்மணி காலில் விழுக போகுது. பாட்டி என்ன பாட்டி இப்பெல்லாம் பண்ணிட்டு போங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது, நம்ம அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் கையை பிடிச்சு வச்சு 2 பேரையும் கட்டி பிடிங்கடா. என்னது கட்டி பிடிக்கணுமா? இவர் என்னென்ன பண்ணாரு? நான் ஒண்ணு கட்டி பிடிக்க மாட்டேன். ஆமா இவளும் திமிரு பிடிச்சதான், நான் கட்டிக்க மாட்டேன். அழுவ உங்களோட கூடல் எங்களுக்கு நல்லா தெரியுது, ஊடல் பண்ற மாதிரி நடிக்காதீங்க, ஒண்ணு சரிங்கடா அப்படின்னு கார்த்தியும் பாட்டியும் 2 பேரும் கட்டி பிடிக்க வைக்கிறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எல்லாரும் அப்படி நெத்தி வாரி அப்படி ஒரு சொடக்கு போட்டு சூப்பர்னு சொல்லி பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுகளே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.